வெல்கம் டு ரேபிட் ஃபயர் சேனல். நாம இப்போ இந்த வீடியோவில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்ற பாடம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். 12th எத்திக்ஸில் இருக்கக்கூடிய பாடம். இந்த பாடத்துல இருந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட செகண்ட் பார்ட்டு. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட செகண்ட் பார்ட்டு. எந்த ஹெட்டிங்ல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா, நாட்டுப்புற கதைகள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே இருந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நாட்டுப்புற கதைகள் அப்படின்றது என்ன அப்படின்றதுல இருந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்டிங் நாட்டுப்புற கதை பாடல்கள். என்னன்றதை பார்த்துடலாம். கதையை பாடலாக பாடுவது கதை பாடல். கதையை பாடலாக பாடுவது தான் எது அப்படின்னா கதை பாடல். கதை பாடலோட இன்னொரு பேரு என்ன அப்படின்னா அம்மானை. ஒரு கதையை அப்படியே பாட்டா பாடுறதான் கதை பாடல். ஓகேவா? ஒரு கதையை அப்படியே பாட்டா பாடினாங்கன்னா கதை பாடல். இந்த கதை பாடலோட இன்னொரு பேரு என்ன அப்படின்னா அம்மானை. சிலப்பதிகாரத்தில் அம்மானை என்ற சொல் முதலாக இடம்பெற்றுள்ளது. அம்மானை அப்படின்ற அந்த வார்த்தை எந்த ஒரு இலக்கியத்துல ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சு அப்படின்னா சிலப்பதிகாரம். அம்மானை. ஓகேவா? அம்மானை அப்படின்றது எந்த ஒரு இலக்கியத்துல இருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்துல ஃபர்ஸ்ட் இடம் பெற்றுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ரெண்டு கொஸ்டினுமே டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின். கதைப்பாடலோட இன்னொரு பேர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் எந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் டைம் இடம்பெற்றுச்சு, அதாவது அம்மானை அப்படின்றது எந்த ஒரு இலக்கியத்தில் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரெண்டுமே முக்கியமான 1 மார்க். என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கதை பாடல்களின் 4 பகுதி: காப்பு அல்லது வழிபாடு, குரு வணக்கம், வரலாறு, வாளி. என்னென்னன்றதை பார்த்துடலாமா? காப்பு அல்லது வழிபாடு அப்படின்னா என்ன அப்படின்னா இறைவனை வழிபட்டு பாடலை தொடங்குவது. சாமி கும்பிட்டுட்டு பாட ஆரம்பிக்கிறது காப்பு அல்லது வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இறைவனை வழிபட்டு பாடலை தொடங்குவது. 2வது குரு வணக்கம். தனக்கு பாடம் சொன்ன குருவுக்கு வணக்கம் செலுத்துவது குரு வணக்கம். தனக்கு பாடம் சொல்லி தரக்கூடிய அந்த குருவுக்கு வணக்கம் செலுத்துவது குரு வணக்கம். 3வது வரலாறு. நடந்த நிகழ்வுகளை கதை பாடலாக பாடுவது வரலாறு. என்னென்ன இன்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு கதை பாட்டா பாடுறது வரலாறு. நெக்ஸ்ட் வாளி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இறுதியாக கதை கேட்போரும் மற்றோரும் கடவுளார் அனைவரும் அருளும் பெற்று வாழ்க என வாழ்த்துவது வாளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கதை பாடல்கள்ல 4 பகுதி இருக்கு. இறைவனை வழிபட்டு தொடங்குறது, நமக்கு யார் சொல்லித்தராங்களோ அந்த குருவுக்கு வணக்கம் சொல்றது, ஏதோ நடந்த நிகழ்வுகளை கதை பாடலா பாடுவது, லாஸ்டா யாரெல்லாம் நம்ம கதையை அதெல்லாம் கேட்டாங்களோ அவங்க என்ன செய்யணும், நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி முடிக்கிறத வாளி அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்று கதை பாடல்கள் என்னென்ன இருக்குன்றத பார்த்துடலாமா? முத்துப்பட்டன் கதை, நல்ல தங்கால் கதை, காத்தவராயன் கதை பாடல், வீரபாண்டிய கட்டபொம்மு பாடல், பஞ்ச பாண்டவர் வனவாசம், கான்காசிப் சண்டை, சுடலை மாடன் கதை, வில்லுப்பாட்டு. இது எல்லாமே வரலாற்று நிகழ்வுகளை சொல்லக்கூடிய கதை பாடலா இருக்கு. திரும்பரோட சொல்றேன். முத்துப்பட்டன் கதை, நல்லதங்கால் கதை, காத்தவராயன் கதை பாடல், வீரபாண்டிய கட்டபொம்மு பாடல், பஞ்ச பாண்டவர் வனவாசம், கான் சாஹிப் சண்டை, சுடலை மாடன் கதை, வில்லுப்பாட்டு. இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நடந்த நிகழ்வுகளை கதை பாடலா சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? முன்னாடி நடந்த அவங்களோட வெற்றி தோல்வி, அவங்க எந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்களோட காலத்துல இருந்த அந்த வளம் செழிப்பு பஞ்சம் வறுமை, இது எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கதையவே பாட்டா பாடுவாங்க. இதுதான் வரலாற்று கதை பாடல்கள் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதில் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்பாடல்களில் இடம்பெறும் கதை மாந்தர்கள் இறந்த பின் தெய்வமாக போற்றப்படுவர். இப்பாடல்களில் இடம்பெறும் கதை மாந்தர்கள் இறந்த பின்பும் எப்படி போற்றப்படுறாங்க அப்படின்னா தெய்வமாக போற்றப்படுறாங்க. நெக்ஸ்ட் பழமொழிகள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே பார்க்கலாம். தொன்மை காலத்தில் மக்கள் கட்டுக்கோப்பாக வாழ பழமொழிகள் அடிப்படையாக அமைந்தன. தொன்மை காலத்துல மக்கள் கட்டுக்கோப்பா வாழணும், கரெக்டா எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணி வாழணும் அப்படின்றப்ப பழமொழிகளை அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப என்னென்ன மாதிரி பழமொழிகள்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று, மக்கள் ஒழுக்கத்துடன் வாழ, நல்ல ஒழுக்கமா வாழணும் அப்படின்றப்போ ஒரு சில பழமொழிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன, நம்ம புக்கில் இருக்கிறது நம்ம என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒழுக்கம் உயர்வு தரும், ஒழுக்கம் உயர் குலத்தினும் உயர்வு அப்படின்ற பழமொழிகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஒழுக்கமா இருந்தா நம்ம உயர்வு அடையலாம். அதே மாதிரி ஒழுக்கம் அப்படின்றது உயர் குலத்தை சேர்ந்தவர்கள் அவங்களை விடையும் உயர்வா இருக்கக்கூடியது ஒழுக்கம் அப்படின்றது பழமொழிகளா இருந்திருக்கு.
நெக்ஸ்ட் உதவி செய்யறதுக்கான பழமொழிகளா திகழ்ந்தது என்ன அப்படின்னா, பிறருக்கு கொடுத்து உதவ நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்காக அவங்க பயன்படுத்திய பழமொழி அப்படின்னு பார்க்குறப்ப, பழுத்த மரமும் செழித்த மரமும் பசியாற்றவே, பழுத்த மரமும் செழித்த மரமும் பசியாற்றவே. அதாவது ஒருத்தவங்க கிட்ட நிறைய செல்வ வளம் இருக்கு அப்படின்னா, அது நமக்கு போக மீதி என்ன செய்யணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், பசியோட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விருந்தோம்பல் பண்புக்கான பழமொழி வந்து பார்க்கலாம். அன்போடு அளிக்கும் கஞ்சி அறுசுவை உணவையும் மிஞ்சும். அன்போடு அளிக்கும் கஞ்சி அறுசுவை உணவையும் மிஞ்சும். அறுசுவையில் நல்லா சமைச்சு வச்சிருந்தாலும் பசியோட இருக்கிறப்ப அன்பா கொடுக்கக்கூடிய கஞ்சியா இருந்தா கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எல்லா அறுசுவை உணவுகளையுமே மிஞ்சக்கூடிய விதத்துல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது விருந்தோம்பல் பண்பா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். நல்லெண்ணம் கொண்டு அறநெறியில் வாழ. நல்லெண்ணம் கொண்டு அறநெறியில் வாழ்றதுக்கு எந்த மாதிரி பழமொழிகள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கெடுவான் கேடு நினைப்பான், கெடுவான் கேடு நினைப்பான். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நெக்ஸ்ட்டு முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இது எல்லாமே நல்ல எண்ணத்தோட வாழணும் அப்படின்றத நமக்கு வலியுறுத்தக்கூடிய பழமொழிகளாக இருக்குது. நம்ம ஒருத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சோம் அப்படின்னா நமக்கும் கெடுதல் நினைக்கும் அப்படின்றத சொல்லக்கூடிய பழமொழி கெடுவான் கேடு நினைப்பான். ரெண்டாவது, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நம்ம என்ன செய்கிறோமோ அதோட பலனை தான் நம்ம வந்து எதிர்காலத்தில் பெற முடியும். அப்போ திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லக்கூடிய பழமொழியாக இது வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதோட பயன் தான் பின்னாடி நமக்கு இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ நல்லதோ கெட்டதோ அதுதான் நமக்கு அடுத்து வந்து நிகழப்போகுது அப்படின்றத சொல்லக்கூடிய பழமொழிகள் அந்த மூணுமே இருந்திருக்கு. நெக்ஸ்ட், உண்பதற்கு முன் இலையில் உப்பு இடுவதும் உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்யக்கூடாது என்பதனை உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, சோற்றுக்கு முன் உப்பு பேச்சுக்கு முன் பழமொழி அப்படின்ற பழமொழிகள் விளக்குது. ஓகேவா? அதாவது முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வாழை இலையில தான் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றப்ப இந்த சாப்பிட்றதுக்குனே ஒரு மரபு வந்து இருக்கு. எந்த பக்கம் எந்த கைப்பக்கம் இலையோட எந்த பகுதி இருக்கணும் அப்படின்றது இருக்கு. இலையில தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து உப்பு வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஊறுகாய், அதுக்கப்புறம் சைடிஷு இனிப்பு இது எல்லாமே வைப்பாங்க. ஓகேவா? அதையும் லெஃப்ட் பக்கம் வைக்கணுமா ரைட் பக்கம் வைக்கணுமா அப்படின்ற ஒரு மரபே வந்து நம்ம தமிழர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உப்பு இலையில வந்து என்ன செய்யறாங்க, உப்பு வந்து வச்சிருக்காங்க. அப்போ இது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரு நமக்கு சாப்பாடு போடுறாங்களோ அவங்க வீட்டுக்கு நம்ம எப்பயுமே துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்றத நமக்கு வந்து வலியுறுத்துறாங்க. அதே மாதிரி உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னா என்ன அப்படின்னா, வெறும் உப்பு கொடுத்தவங்கள கிடையாது. உப்பு எப்போ வைப்பாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அப்போ சாப்பாடு போட்டவங்களை நம்ம சாகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது அப்படின்றத இந்த பழமொழி வந்து வலியுறுத்துது. நெக்ஸ்ட்டு, சோற்றுக்கு முன் உப்பு பேச்சுக்கு முன் பழமொழி. அதாவது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல போகிற கருத்துக்களை ஒரே லைனில் நம்ம ஷார்ட்டாக பழமொழி மூலமாக சொல்லிடலாம். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு முன்னாடி உப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா இப்போ ஊர் தலைவர் பயன்படுத்திய ஒரு பழமொழி என்னன்றதை பார்க்கலாம். அதாவது அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ பஞ்சாயத்துக்கு வர்றப்ப பஞ்சாயத்துல ஊர் தலைவர் எந்த மாதிரி பழமொழி சொல்லியிருக்காரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பால் ஒன்றும் செய்ய இயலாது. கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பால் ஒன்றும் செய்ய இயலாது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒற்றுமையே பலம், ஒற்றுமையே வலிமை அப்படின்றத சொல்றாங்க. இதை இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 4 மாடு இருக்கும், ஒரு சிங்கம் அல்லது ஒரு புலி வந்து என்ன செய்யும் அப்படின்னா, 4 மாடுகளும் ஒற்றுமையா இருக்கப்ப அந்த புலியால ஒண்ணுமே செய்ய முடியாது. அது எப்ப தனித்தனியா பிரிஞ்சு போகுதோ அப்பதான் ஒவ்வொரு மாடையா அந்த புலி வந்து என்ன செய்யும்னா அடிச்சு வந்து கொன்றும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்கான பழமொழியா இந்த பழமொழியும் வந்து சொல்லப்படுது. கரும்பு எப்பயும் ஒண்ணா ஒரே கட்டா இருந்துச்சு அப்படின்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. தனித்தனி பீசஸா போயிருச்சுன்னா எறும்பு கூட அது எல்லாத்தையும் அரிச்சிரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மூத்தோரை மதிக்க எந்த மாதிரி பழமொழி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூத்தோர் சொல் முது நெல்லிக்கனி. மூத்தோர் சொல் முது நெல்லிக்கனி. நெல்லிக்காய் சாப்பிட்றப்ப எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு புளிப்பா துவர்ப்பா அல்லது வந்து ஒரு கசப்பு சுவை மாதிரி இருக்கும். ஆனால் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடித்தோம் அப்படின்னா நல்லா இனிப்பாக வந்து இருக்கும். அதே மாதிரி தான் மூத்தவங்களோட சொல்லும் நமக்கு கேட்குறப்ப கஷ்டமாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ மூத்தோரை மதிக்க அதுக்கான பழமொழி என்ன அப்படின்னா, மூத்தோர் சொல்
முது நெல்லிக்கனி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பழமொழி நம்ம புக்கில் முன்னாடி என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு பழமொழினா வேற, பொன்மொழினா வேற. ஓகேவா? பழமொழி, பொன்மொழி இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தலைவரோட பொன்மொழி அல்லது ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பழமொழியும் பொன்மொழியும் வேறு வேறு. பொன்மொழினா என்னது? சிறந்த கருத்துக்களை சொல்லக்கூடியது பொன்மொழி. பழமொழி அப்படின்னா உயர்ந்த பண்பாட்டை வலியுறுத்தக்கூடியது பழமொழி. ஓகேவா? பண்பாட்டை வலியுறுத்தக்கூடியது பழமொழி. இதை ஞாபகம் வச்சுக்கணும். பண்பாட்டை பற்றி பேசக்கூடியது பழமொழி. இது நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியது எது அப்படின்னா பொன்மொழி. அப்போ பழமொழிகள் எந்த மாதிரியெல்லாம் தொன்று தொட்டே நம்ம வந்து வழங்கிக்கிட்டு வர்றோம் நம்ம தமிழ் இலக்கியத்தில் நம்ம பண்பாடில் அப்படின்றத தான் நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் புராணங்கள். புராணங்களில் கற்பனை கலந்து இருக்கும். நிறைய நம்ம புராண கதைகள் வந்து கேட்குறோம். நிறைய புராண கதைகள் இருக்குது நம்ம தமிழ் இலக்கியங்களையுமே. நிறைய புராண கதைகளை என்ன இருக்கும் அப்படின்னா உண்மையோடு சேர்ந்து நிறைய கற்பனைகளுமே கலந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பண்டைய தொல்கதைகளை தான் புராணங்கள்னு சொல்கிறாங்க. புராணம்னா என்னது? பண்டைய காலத்தில் முன்னாடி காலத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளை அந்த சம்பவங்களை தான் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா புராணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புராணங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வாயு புராணம், விஷ்ணு புராணம், மச்ச புராணம், மகா புராணம், பிரம்ம புராணம், பவிஷ்ய புராணம், விநாயக புராணம், கந்த புராணம், பாகவதம் இது எல்லாமே புராணங்கள். நான் திரும்ப வந்து சொல்கிறேன். வாயு புராணம், விஷ்ணு புராணம், மச்ச புராணம், மகா புராணம், பிரம்ம புராணம், பவிஷ்ய புராணம், விநாயக புராணம், கந்த புராணம், பாகவதம் இது எல்லாமே புராணங்கள். நெக்ஸ்ட் இபி டெய்லர் அப்படின்றவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த புராண கதைகளை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்றத பார்க்கலாம். இபி டெய்லர் சொன்ன அந்த புராணத்தை பற்றின ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா புராண கதைகள் தங்களை உருவாக்கிய மக்களை பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது. அதாவது டெய்லர் என்ன சொல்றாரு? புராண கதை எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இவங்களை உருவாக்கின மக்களை பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? டெய்லர் தைக்கும் போது புராண கதைகளாக பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டெய்லர் துணிகளை தைக்கும் பொழுது புராண கதைகள் நிறையா பேசுவார் அப்படின்றத ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ராமாயணம் படிக்கிறோம். அதே மாதிரியே வந்து அண்ணா வந்து என்ன எழுத சொல்லியிருப்பாரு? ராவண காவியம் எழுத சொல்லியிருப்பாரு. அதில் கூட நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல. அவர் வந்து ஆரியர் அப்படின்றதுனால அவங்கள வந்து பெருமைப்படுத்தி எழுதியிருக்காங்க. ஆனால் ராவணன் வந்து இது ஒரு தமிழர் அப்படின்னா நம்ம வந்து சொல்கிறோம்ல. அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த டெய்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த புராணங்களை யார் உருவாக்குனாங்களோ அந்த மக்களை பற்றியும் இந்த புராணம் வந்து சொல்லுது அப்படின்றத இந்த டெய்லர் வந்து சொல்கிறாரு. அப்போ ராமாயணம் எழுதப்பட்டிருக்கு, ராவண காவியம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இதை எழுத தூண்டினவங்க அல்லது எழுதினவங்க அவங்களோட வரலாறையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அவங்க எப்படி ஏன் வந்து அதை எழுதுனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத தான் இபி டெய்லர் வந்து சொல்றாரு. என்ன சொல்லியிருக்காரு? புராண கதைகள், அதாவது இந்த புராண கதைகள் தங்களை உருவாக்கிய மக்களை பற்றியும் அதை பயன்படுத்துவோரை பற்றியும் என்ன செய்கிறது அப்படின்னா கூறுகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மார்க்ஸ் முல்லர். ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது. இப்போ புராணங்கள் எல்லாமே கதைகள், நிகழ்வுகள், அதில் வந்து கற்பனையும் கலந்து இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு உண்மை வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒவ்வொரு புராணத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சொல்ல வரக்கூடிய நீதி ஏதோ ஒரு உண்மையை தான் அது வந்து சொல்ல வருது அப்படின்றத மார்க்ஸ் முல்லர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். புராணங்களில் கூறப்படும் விதம். புராணங்கள்ல எந்த மாதிரி குறியீடுகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வானம் அப்படின்றது ஒரு ஆணுக்கு குறியீடாகவும் பூமி என்பது பெண்ணுக்கு குறியீடாகவும் கூறப்பட்டுள்ளது. நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு துணைப்பாடம் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா அவங்க வந்து நிலத்தை வந்து தாயாகவும் வானத்தை வந்து தந்தையாகவும் நினச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ முன்னாடி வாழ்ந்தவங்க அந்த பழங்குடியினர் அந்த ஆதிவாசிகள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பூமியை ஒரு தாயாகவும் வானத்தை ஒரு தந்தையாகவும் பார்த்துருப்பாங்க. அதே இதுதான் புராண கதைகளை என்ன சொல்கிறாங்கன்னா வானம் ஒரு ஆணுக்கு குறியீடாகவும் பூமி ஒரு பெண்ணுக்கு குறியீடாகவும் கூறப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு பௌர்ணமி அப்படின்றது முழு நிலவு. இது நமக்கு தெரியும். பௌர்ணமி அப்படின்னா வாழ்வின் குறியீடாக கூறப்படுது. ஓகேவா? வாழ்வின் குறியீடாக கூறப்படக்கூடியது எது அப்படின்னா பௌர்ணமி. இதே தான் அமாவாசை அப்படின்றது என்னது? நிலம் அப்படியே தேஞ்சு மறைஞ்சு போயிருக்கும், மறைந்து இருப்பதை இறப்பின் குறியீடாக சொல்கிறாங்க. ஓகேவா? நல்லா வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னா நம்மளும் வாழ்க்கையில் நல்லா வளர்ந்து நம்ம நல்லா வாழுவோம், செழிப்பாக இருப்போம் அப்படின்றத குறியீடாக சொல்கிறாங்க. இதே அமாவாசை அப்படின்னா நிலா கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சுக்கிட்டே வருது. அப்போ இது வந்து அழிவு, இறப்பின் குறியீடு அப்படின்றத சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் கிரகணம் அப்படின்றது சூரிய கிரகணம் இருக்கு, சந்திர கிரகணம் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்னாடி காலத்துல கிரகணம் அப்படின்றது சூரியனையும் சந்திரனையும் பாம்பு தீண்டுவதால் கிரகணம் ஏற்படுகிறது அப்படின்றத இலக்கியங்கள்ல அதாவது வந்து புராண கதைகள்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த கற்பனை கதைகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பாம்பு போய் சூரியனையும் சந்திரனையும் தீண்டுறதுனாலதான் கிரகணம் வந்து வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வானவில் நம்ம பார்க்குறோம்ல 7 வண்ணங்களை தோன்றக்கூடியதான் வானவில். இது புராண கதைகள்ல எந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கடவுளோட ஒரு மந்திர வில்லா இருக்கக்கூடியது தான் இந்த வானவில் அப்படின்றத சொல்றாங்க. கடவுளோட ஒரு மந்திர வில் அதுதான் வானவில் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா புராண கதைகள்ல மழை வந்து ஓவரா அதிகமா பெஞ்சுக்கிட்டே இருக்கு, வெள்ளத்தினால பூமி எல்லாம் மூழ்குது அப்படின்னா கடவுள் வந்து ஒரு மந்திரம் போட்டு அந்த வெள்ளத்தை வந்து ஸ்டாப் பண்றாராம். அப்பதான் வந்து இந்த வானவில் வந்து வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மந்திரவில் தோன்றினால் மழை நிற்கும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கையா வந்து இருக்கு. இது எல்லாமே என்ன அப்படின்னா புராணங்களை பத்தின முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இந்திய பண்பாட்டின் இயல்புகள். இந்திய பண்பாட்டின் இயல்புகளுக்கு கீழே நம்ம ஒரு 5 முக்கியமான சைடு ஹெட்டிங் பார்க்கணும். நிலைத்தன்மை, நெகிழுந்தன்மை, நடைமுறை வாழ்வுக்கு பயன்படுதல், முழு வளர்ச்சிக்கு உதவுதல், அனுபவ அறிவு. என்னென்னன்றதை சொல்றேன். நிலைத்தன்மை, நெகிழுந்தன்மை, நடைமுறை வாழ்வுக்கு பயன்படுத்துதல், முழு வளர்ச்சிக்கு உதவுதல், அனுபவ அறிவு. இந்த 5மே எதை பத்தி சொல்லுது அப்படின்னா நம்ம இந்திய பண்பாட்டோட இயல்பை பத்தி சொல்லுது. ஒவ்வொரு ஹெட்டிங்கா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிலைத்தன்மை. தலைமுறை தலைமுறையாக ஒரு சமுதாயத்திடம் இருந்து அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நாகரிகம், பண்பாடு. நாகரிகம் அப்படின்றது புற வளர்ச்சியை பத்தி சொல்றது, பண்பாடு அப்படின்றது அக வளர்ச்சியை பத்தி சொல்லக்கூடியது. ஓகேவா, நாகரிகம் அந்த புற வளர்ச்சி அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு மாதிரி இருப்போம், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். முன்னாடி காலத்துல வீடெல்லாம் ஒரு டிசைன்ல இருந்துச்சு, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. முன்னாடி காலத்துல நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு, உடுத்திய உடை எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. அப்ப நாகரிகம் அப்படின்றது புற வளர்ச்சியா இருக்கு. பண்பாடு அப்படின்றது அகவளர்ச்சி. முன்னாடி காலத்திலையும் நம்ம தமிழர்கள்ட்ட விருந்தோம்பல் அப்படின்ற பண்பு இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்குமே தமிழர்கள்ட்ட விருந்தோம்பல் பண்பு இருக்கு. அப்ப அகவளர்ச்சி அப்படின்றது மாறாத ஒண்ணு. ஓகேவா, அப்ப நிலைத்தன்மைனா என்னது, தலைமுறை தலைமுறையா ஒரு சமுதாயத்திலிருந்து இன்னொரு சமுதாயத்துக்கு எந்த மாதிரியெல்லாம் கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்றத சொல்லக்கூடியதுதான் நிலைத்தன்மை. நெக்ஸ்ட் நெகிழுந்தன்மை. நெகிழுந்தன்மைனா என்னன்னு பார்க்கலாம். பண்பாடு நெகிழுந்தன்மை உடையது, சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுக்கும், ஆனாலும் தன் அடையாளத்தை விட்டு செல்லும். ஓகேவா, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நெகிழும் தன்மை எந்த மாதிரி சூழ்நிலையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறதா நெகிழும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்ப எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாத்திக்கிறத நெகிழும் தன்மைன்னு சொல்றாங்க. அப்ப பண்பாடுக்குமே அந்த மாதிரி நெகிழும் தன்மை அப்படின்றது இருக்கு. ஓகேவா, அது என்ன செய்யுது அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையுடையதா இருக்கு பண்பாடு. நெக்ஸ்ட் நடைமுறை வாழ்வுக்கு பயன்படுதல். நடைமுறை வாழ்வுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியது பண்பாடு. அது மட்டும் இல்லாம தனி மனிதன் சமுதாயத்தை முன்னேற்ற உதவக்கூடிய ஒரு கருவியாகவும் பண்பாடு உள்ளது, குறிக்கோளை அடையக்கூடிய வழியாகவும் பண்பாடு வந்து உள்ளது. ஓகேவா, இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு பண்பாடு அப்படின்றது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒண்ணா இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனையும் அல்லது மொத்தமான அந்த சமுதாயத்தையும் முன்னேற்றக்கூடிய ஒரு கருவியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா பண்பாடு. இதை தவிர்த்து ஒவ்வொருத்தவங்களோட குறிக்கோள் தனி மனிதனோட குறிக்கோளா இருக்கலாம் அல்லது ஒரு சமுதாயத்தோட குறிக்கோளா இருக்கலாம். இந்த குறிக்கோளை அடையிறதுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடியது எது அப்படின்னா பண்பாடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம இந்திய பண்பாட்டோட இயல்பு. இது தவிர்த்து முழு வளர்ச்சிக்கு உதவுதல், ஒரு மனிதனின் வளர்ச்சி, அதாவது ஒரு வளர்ச்சி அப்படின்றது எதை சார்ந்தது அப்படின்னா உடலை சார்ந்தது மட்டும் கிடையாது, உடலும் உள்ளமும் சார்ந்தது தான் வளர்ச்சி. அப்போ ஒரு மனிதனோட வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பை தரக்கூடியது பண்பாடு. ஓகேவா, அப்ப உடல் வளர்ச்சியும் இருக்கணும் உள்ளமும் வளரணும் அப்படின்னா உள்ளம் அப்படின்றப்ப அந்த மண்ணிலையும் மாறணும் அப்படின்றப்ப பண்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணா உதவிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அனுபவ அறிவு. ஒரு தலைமுறையினர் முந்தைய தலைமுறையினரிடம் கற்றதை வாழ்வியலுக்கு பயன்படுத்த உதவக்கூடியது. அனுபவம் அப்படின்றது நம்ம தலைமுறையினர், அதாவது நம்ம முன்னாடி இருந்த முன்னோர்கள்ட்ட இருந்து நிறைய அனுபவங்கள் நமக்கு வந்து ஷேர் பண்றாங்க. அப்போ அனுபவ அறிவை வழங்கக்கூடியதாகவும் இந்த பண்பாடு வந்து இருக்கு. ஓகேவா, அப்போ பண்பாட்டோட இயல்புகள் அப்படின்னா 5, அந்த 5 என்னென்னதை சொல்லுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்திய பண்பாட்டின் சிறப்பு கூறுகளை பத்தி பார்க்கணும். இந்திய பண்பாட்டின் சிறப்பு கூறுகள். ஃபர்ஸ்ட் ஒன்று ஆன்மீக அடிப்படை.
இந்திய பண்பாட்டோட ஆணிவேரே என்ன அப்படின்னா அது ஆன்மீகம் தான். ஓகேவா? இந்திய பண்பாட்டோட ஆணிவேர் எதுன்னு கேட்டாங்கன்னா அது ஆன்மீகம். அதுல ஒவ்வொரு சில அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்றத திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நம்ம இதுக்கு முன்னாடி பாடத்துல வந்து பார்த்தோம், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற பாடம். இந்தியாவில் வேற வேற சமயம், வேற வேற இனம், வேற வேற மொழி அப்படின்னு இருந்தாலுமே நம்மக்கிட்ட வந்து என்ன இருக்கு, இந்தியர் அப்படின்ற உணர்வு இருக்கிறதுனால நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். திருமுறள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வேற வேறையா தான் இருக்கிறோம், ஆனா நம்ம எல்லாருமே ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள், நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு ஒற்றுமை உணர்வை வந்து வலியுறுத்துறாரு. அப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருமூலர். நெக்ஸ்ட் தாயுமானவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தாயுமானவரோட பாடல்கள்ல இந்த வரிகள் வந்து இருக்கும். என்ன சொல்லியிருப்பாரு தாயுமானவர் அப்படின்னா, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ன்றத தான் நான் நினைக்கிறேன், இதை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே வேணாம் கடவுளே அப்படின்னு சொல்லி தாயுமானவர் வந்து பாடி இருந்திருப்பார். ஓகேவா? அப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மனநிலையில இருந்தவர் தாயுமானவர். நெக்ஸ்ட், உலகில் சிறந்த பண்பாட்டு கூறுகளை கொண்ட நாடுகள் என்னென்ன நாடுகள் இருக்குன்னு பார்ப்போம். கிரேக்கம், ரோம், பாபிலோன், எகிப்து. ஓகேவா? இது எல்லாமே சிறந்த பண்பாடுகளை கொண்ட நாடுகளா விளங்குது. ஓகேவா? நம்ம இந்திய நாட்டில் எப்படி பண்பாடு இருக்கோ இதை தவிர்த்து ஒரு சில நாடுகளையும் பண்பாடு அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுல முக்கியமான நாடுகள் அப்படின்னா கிரேக்கம், ரோம், பாபிலோன், எகிப்து. நெக்ஸ்ட், ரிக்வேதம். மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதியில் இருந்தும் நம்மிடம் வரட்டும். ஓகேவா? ரிக்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல சிந்தனைகள் அது எங்க இருந்தாலும் நம்ம அதை தேடி போகணும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிந்தனைகள்லாம் நம்ம கிட்ட வரணும் அப்படின்றத ரிக்வேதம் சொல்லுது. இது எல்லாமே இந்திய பண்பாட்டோட சிறப்பு கூறுகளா இருக்கு. நெக்ஸ்ட், அழிவில்லாத மதிப்பீடுகளின் நிலை வந்து பார்க்கணும். அழிவில்லாத மதிப்பீடுகளின் நிலை, இதுக்கு கீழே என்னென்ன சைடு ஹெட்டிங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அன்பு, சத்தியம், தர்மம், அஹிம்சை, சாந்தம், சகோதரத்துவம், கருணை, இந்த 7 ஹெட்டிங் வந்து பார்க்கணும். அழிவில்லாத மதிப்பீடுகளின் நிலை, அதுக்கு கீழே 7 ஹெட்டிங் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அன்பு. அன்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் செலுத்தக்கூடிய ஒரு உண்மையான பாசத்தை அன்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் செலுத்தக்கூடிய அந்த பாசம் அன்பு. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு அருள், கடவுளோட அருள் இருக்கு அல்லது தெய்வீக அருள்னு சொல்றாங்கல்ல, அப்ப அருளோட அடிப்படையா விளங்கக்கூடியது எது அப்படின்னா அன்பு. அருளின் அடிப்படையாக விளங்கக்கூடியது அன்பு. நெக்ஸ்ட், சத்தியம். சத்தியம் அப்படின்னா என்னன்னா உண்மை. சத்தியம் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த உண்மையை 3 விதமா வந்து பிரிக்கலாம். உள்ளத்துல இருந்து வர்றது, வாயிலிருந்து வர்றது, உடல்ல இருந்து வர்றது. இப்போ உள்ளத்துல இருந்து வரக்கூடிய அந்த சத்தியத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உண்மையத்தையும் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்போ உள்ளத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த சத்தியம் உண்மை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதே வாயில இருந்து வரக்கூடிய உண்மையை, அந்த சத்தியத்தை என்ன சொல்றாங்கன்னா வாய்மை. வாயிலிருந்து வரக்கூடிய சத்தியம் வாய்மை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. உடலால் வரக்கூடிய சத்தியம் மெய்மை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? உடலால் வரக்கூடிய அந்த சத்தியம் மெய்மை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? வாயிலிருந்து வரதுனால வாய்மை அப்படின்னு சொல்றோம். உடல்னா என்னது? மெய்யா. உடல் அப்படின்னா மெய், அப்ப மெய்மை அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா தர்மம். தர்மம் அப்படின்னா என்னன்னா பிறருக்கு ஹெல்ப் பண்றது, பிறருக்கு உதவுதரதான் தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மத்துக்கு தமிழ்ல வேற ஒரு சில பேர்களும் இருக்கு. என்னென்ன அப்படின்னா அறம், ஈகை அப்படின்றது தமிழ்ல இருக்கக்கூடிய வேற பெயர்கள். ஓகேவா? அறம், ஈகை அப்படின்றது என்னன்னா பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய அந்த பண்பு, இதைத்தான் தர்மம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் அஹிம்சை. அஹிம்சை அப்படின்னா என்னன்னா கொல்லாமை. கொல்லாமை அப்படின்னா என்னன்னா கத்தியால குத்தி கொல்றது அப்படின்றது மட்டும் கிடையாது. ஒரு எண்ணத்தாலையும் சொல்லாலையும் செயலாலையும் பிறருக்கு துன்பம் செய்யாம இருக்கக்கூடியதை தான் அஹிம்சை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லால, செயலால, எண்ணத்தால யாருக்கும் துன்பம் தராம இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மையை தான் என்ன சொல்றாங்கன்னா அஹிம்சை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், காந்தி தாத்தா பின்பற்றிய வழி வந்து அஹிம்சை வழி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம், கொல்லாமை. ஓகேவா? நெக்ஸ்ட் சாந்தம். சாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா அமைதி, அதாவது மன நிம்மதி. சாந்தம் அப்படின்னா மன நிம்மதி. ஒருவன் இறைவனிடம் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது சாந்தம் கிடைக்கிறது. நமக்கு தெரியும்ல, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி,
வீட்டை தாண்டி நம்ம கோவிலுக்கு அல்லது சர்ச்சுக்கு போறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யாரா இருந்தாலுமே அவங்க மனசுக்குள்ள ஒரு சாந்தம் வந்து கிடைக்கும். இறைவனை தன்னையே அர்ப்பணிக்கிறப்ப, இறைவன்ட்ட தன்னை அர்ப்பணிக்கிறப்ப என்ன கிடைக்கும்னா சாந்தம் வந்து கிடைக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சகோதரத்துவம். சகோதரத்துவம் அப்படின்றதுக்கு கீழே பூங்குன்றனாரோட கூற்று வந்து இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுக்கான அர்த்தம் வந்து என்னது? எல்லா ஊருமே நம்மளோட ஊர் தான். எல்லாமே நமக்கான நண்பர்கள், உறவினர்கள் தான் அப்படின்றத சொல்றாங்க. கேளீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுற்றம், நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்லா ஊரும் நம்ம ஊர் தான். எல்லா மக்களுமே நம்மளோட நண்பர்கள், உறவினர்கள் தான் அப்படின்றத பூங்குன்றனார் சொல்றாரு. அப்ப எல்லாருமே யாரு? சகோதர சகோதரிகள். நெக்ஸ்ட் கருணை. கருணை அப்படின்றதுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னா பிற உயிர்களிடம் காட்டும் அன்பும் இரக்கமும் கருணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? மனிதருக்கு மேல ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வைக்கக்கூடிய அந்த உண்மையான பாசத்தை தாண்டி மற்ற தாவரங்கள் மேலேயோ அல்லது விலங்குகள் மேலேயோ நம்ம காட்டக்கூடிய அந்த இரக்கத்தை கருணை அப்படின்னு சொல்றாங்க. தாவரங்கள் மேலேயோ அல்லது விலங்குகள் மேலேயோ, அது எந்த விதமான விலங்கா கூட இருக்கலாம், அது மேல காட்டக்கூடிய அன்பையும் இரக்கத்தையும் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கருணை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எல்லாமே எந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து வருது அப்படின்னா அழிவில்லாத மதிப்பீட்டுகளின் நிலை அப்படின்ற ஹெட்டிங்க்கு கீழே வருது. நெக்ஸ்ட் பண்பாடும் நாகரிகமும் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு கீழே நாகரிகத்தை நம்ம வந்து எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா பழைய கற்காலத்துல எப்படி, புதிய கற்காலத்துல எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாகரிகத்தை எப்படி பார்க்க போறோம்? பழைய கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பழைய கற்காலம் பார்க்கலாம். பழைய கற்காலத்துல நாகரிகம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? மனித வாழ்க்கையோட தொடக்க காலமா இருந்துச்சு. மனித வாழ்க்கையோட தொடக்க காலம் அதுதான் என்ன அப்படின்னா பழைய கற்காலம். அடுத்து கரடு முரடான கற்கள் ஆன கருவிகளை வந்து பழைய கற்காலத்துல யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அவங்க கிட்ட ஒரு கூர்மையான கல் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க. அல்லது வந்து சப்பையா வந்து ஒரு கல் இருந்துச்சு அப்படின்னா அதை அதுக்கேற்ற ஆயுதமா வந்து பயன்படுத்தினாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? பழைய கற்காலத்துன்றது ஒரு தொடக்க காலமா இருந்துச்சு. அவங்களுக்கு கிடைச்ச அந்த கரடு முரடான கற்களையே கருவிகளா பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் புதிய கற்காலம். புதிய கற்காலம் அப்படின்னு பார்க்குறப்ப மன வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி இல்லாமல் விலங்கு போல் வாழக்கூடியது. மன வளர்ச்சியும் இல்லாம, அறிவு வளர்ச்சியும் இல்லாம ஒரு விலங்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. இவங்க எந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நல்ல கூர்மையான, நல்ல வழுவழுப்பா இருக்கக்கூடிய கற்களை கருவிகளா பயன்படுத்தியிருக்காங்க புதிய கற்காலத்துல. நாகரிகம் அப்படின்றது பழைய கற்காலம், புதிய கற்காலத்திலேயே தொடங்கி இருந்துச்சு. ஆனா இவங்க 2 பேருக்குமே ஒரு சில சின்ன சின்ன வேறுபாடுகள் வந்து இருக்கு. ஓகேவா? இவங்க எடுத்த கல்லை அப்படியே பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா புதிய கற்காலத்துல அதுலயே வந்து ஷார்ப்பா இருக்கிறது, நல்ல வழுவழுப்பா இருக்கக்கூடிய கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் உலோகங்களை அறிந்து உலோகங்களால் ஆன கருவிகளை செய்து பயன்படுத்தினார்கள். இவங்க வாழ்ந்துட்டு இருக்கப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா நிறைய உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. உலோகங்கள் எல்லாமே கற்களை விட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உலோகத்தை ஆயுதமா பயன்படுத்துறாங்க. ஆயுதம் மாதிரி டிசைன் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. வேட்டையாடி வாழ்ந்த மனிதன் படிப்படியாக கால்நடை, பயிர் தொழில், நெசவு தொழில் இது ஒவ்வொன்றா வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா முன்னேறி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க? காடுகளில் வாழ்ந்தப்ப கிடைச்ச விலங்குகளை என்ன செஞ்சிருக்காங்க? வேட்டையாடி அதை சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. கால்நடைகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க, பயிர் தொழில் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே தொட்டு தொட்டு நெசவு தொழில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பண்ணி வாழ்ந்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பொருளாதார முன்னேற்றத்தால் வீடுகள் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து குழி தோண்டி வாழ்ந்தாங்க, குகைகள்ல வாழ்ந்தாங்க, மரக்கிளைகள்ல வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி என்ன செஞ்சாங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய வீடுகள் வந்து கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆடை அணிகலன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபோனு, டிவி இந்த மாதிரி வந்து நிறைய ரேடியோ அப்படின்னு சொல்லி நிறைய வந்து இன்னைக்கு வந்து நிறைய வந்து முன்னேறி வந்துட்டாங்க மனிதர்கள் அப்படின்றத புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா இந்த எல்லாமே வந்து இன்றியமையாததா மாறிடுச்சு. அதாவது ரேடியோவா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், மெயிலா இருக்கலாம், இன்டர்நெட்டா இருக்கலாம், ஃபோனா இருக்கலாம். இது எல்லாமே இன்னைக்கு அத்தியாவசியமான தேவைகளா இன்னைக்கு மனிதருக்கு வந்து மாறிடுச்சு. நெக்ஸ்ட் நாகரீகம் அப்படின்ற வார்த்தைக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம். நாகரீகம் அப்படின்றப்ப இந்த வார்த்தையோட வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் என்ன அப்படின்னா நகர். ஓகேவா? நாகரிகம் அப்படின்ற சொல்லோட அடிச்சொல் அல்லது வேர் சொல்னு சொல்லுவாங்க அல்லது சொல்லடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா நகர். ஓகேவா? அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்மா இருக்கு நகர். நகரை எப்படி நாகரிகம் அப்படின்னு சொல்லி மாறுச்சு அப்படின்றத பார்க்கலாம். நகர் கூட்டல் அகம் அப்படின்னா என்னது? நகர் கூட்டல் அகம் அப்படின்னா நகரம்.
நகரம் தான் நகரிகமா மாறுச்சு. இந்த நகரிகம் நாகரிகமா மாறிடுச்சு. ஓகேவா? நமக்கு இந்த நாளையுமே என்ன செய்யலாம், ஆர்டரா வந்து எழுத சொல்லலாம். நகர் கூட்டல் அகம் தான் நகரம். நகரம் வந்து நகரிகமா மாறுச்சு. நகரிகம் நாகரிகமா மாறி இருக்கு. நகர வாழ்க்கையே நம்ம நாகரிக வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே நகரக்கூடிய தன்மை உடையதா இருக்கு. ஓகேவா? நகரும் தன்மை உடையதாக உள்ளது. நெக்ஸ்ட் பண்பாடு நாகரிகம் ஒற்றுமை வேற்றுமையை வந்து பார்க்கலாம். பண்பாடுன்றது வேற, நாகரிகம்ன்றது வேற. ரெண்டுக்குமே வந்து நம்ம ஒரே தான் பயன்படுத்துறோம், இந்திய நாகரிகம் இந்திய பண்பாடுன்னு. ஆனா ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் வேறையானது அப்படின்றத டிஃபரன்சியேட் பண்ணி புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. பண்பாடு அப்படின்றது அகவளர்ச்சி. ஓகேவா? பண்பாடு அப்படின்றது அகவளர்ச்சி. இது நாகரிகம் அப்படின்றது புறவளர்ச்சி. நெக்ஸ்ட் உயிர் மக்கள் மனதில் தோன்றி ஒளிர்கின்ற ஒரு உயர்குணம். பண்பாடுன்றது என்னது, மக்களோட மனசுல வந்து வரக்கூடியது. ஆனா நாகரிகம் அப்படின்றது நம்ம உடலால வரக்கூடியது. ஒரு நாடு, உலக புகழ், இதை பத்தி சொல்லக்கூடியது நாகரிகம். ஒழுக்கம், பணிவு, வாய்மை, தூய்மை, இரக்கம், மனிதநேயம், இது எல்லாத்தையுமே அக வளர்ச்சியோட செயல்பாடுகளா சொல்றாங்க. ஒழுக்கம், பணிவு, வாய்மை, தூய்மை, இரக்கம், மனிதநேயம், இது எல்லாமே அக வளர்ச்சியின் செயல்பாடுகள். நாகரிகம் அப்படின்னா தொழில்துறை, அறிவியல் துறை, இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துதோ அது எல்லாமே நாகரிகத்துக்கு கீழே வந்துடும். இப்போ பண்பாடு அப்படின்றது சீரான வளர்ச்சியா இருக்கும். நாகரிகம் ரொம்ப வேகமான ஒன்றா இருக்கும். ஓகேவா? பண்பாடுன்றது வேற, நாகரிகம்ன்றது வேற. இதில் நம்ம முக்கியமாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எது அக வளர்ச்சி, எது புற வளர்ச்சி, எது மாறாதது, எது மாறக்கூடியது, எது சீரான வளர்ச்சி, எது வேகமான வளர்ச்சி அப்படின்றத பார்க்கணும். பண்பாடு அப்படின்றத பாப்பா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகரிகம் அப்படின்றப்ப நாய், அது எங்கே இருக்கும், எப்பயுமே வெளியில இருக்கும். ஓகேவா? ஒரு இடத்துல நிற்காது, மாறிக்கிட்டே இருக்கும், அங்கங்கே போய்கிட்டே ரொம்ப ஸ்பீடாக வந்து ஓடும். நாகரிகம் அப்படின்றப்ப புறத்தில் இருக்கக்கூடிய நாயை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புறத்தில் இருக்கும். ஓகேவா? புற வளர்ச்சி மாறக்கூடியது, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக வந்து ஓடும், அப்போ நாகரிகம். பண்பாடு அப்படின்றது பாப்பா எப்போ இருக்கும், உள்ளதான் இருக்கும், அது சீக்கிரமா வந்து வளராது, சீரான வளர்ச்சியா இருக்கும். ஓகேவா? மாறாது, எப்பயுமே குழந்தைத்தனமாவே இருக்கும். அப்போ பண்பாடு நாகரிகம் என்ன அப்படின்றத படிக்கணும். நெக்ஸ்ட் உடலின்றி உயிர் அமையாது. உடலே இல்லை அப்படின்னா உயிர் அப்படின்றது கிடையாது. உடல் இருக்கிறதுனால தான் உயிர் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? உடலின்றி உயிர் அப்படின்றது அமையாது. நாகரிகம் மற்றும் பண்பாடு ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய அடிப்படை கூறாக உள்ளது. நாகரிகமும் பண்பாடும் வேற வேற தான். அதுக்கு ஒற்றுமையும் இருக்கு, வேற்றுமையும் இருக்கு. ஆனா ஒன்னோட ஒன்று தொடர்புடைய ஒரு அடிப்படை கூறாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதை தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, உடல் இன்றி உயிர் அமையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றத பார்க்கலாம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி ஒரு பாடமே இருக்கு. இருந்தாலுமே இந்த பாடத்துல அந்த பண்பாடு அப்படின்ற பாடத்துக்கு கீழே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. என்னன்றதை பார்க்கலாம். நம் நாட்டில் பல மொழி பேசுவோர் உள்ளனர். நமக்கே தெரியும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபையான ஒரு லாங்குவேஜ் வந்து இருக்கு. அப்போ நம்ம நாடு ஃபுல்லா பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நிறைய மொழி வந்து பேசுறவங்க இருக்காங்க. இனம், மொழி, சமயம், உணவு, உடை, பழக்க வழக்கம், வாழிடம், தொழில், விழாக்கள், வழிபாடுகள் காணப்பட்டாலும் வேறுபட்டாலும் நாம் இந்தியர் என்று வேற்றுமையுடன் ஒற்றுமையில் வாழ்கிறோம். ஓகேவா? நம்ம நாட்டில் நிறைய இனம், மொழி, சமயம், உணவு, உடை, பழக்க வழக்கம், வாழிடம், தொழில், விழாக்கள், வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி வேற வேறையா இருந்தாலுமே நாம் இந்தியர் அப்படின்ற வேற்றுமையில ஒற்றுமையா வாழ்றோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பண்பாட்டு கல்வியின் பயன்கள். பண்பாட்டு கல்வியின் பயன்கள் அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். மொத்தம் 5 இது இருக்கு. அந்த 5 இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். வாழ்வின் உறுதி பொருள்களை அறிய செய்தல். பண்பாட்டு கல்வியோட பயன் வந்து என்னன்னா உறுதி பொருட்களை அறிய செய்யறது. 2வது வாழ்வியல் உண்மைகளை அறிய செய்தல். வாழ்வியலுக்கான உண்மைகள் என்ன அப்படின்றது தெரிகிறது. 3வது சரியான நெறிமுறைகளை பின்பற்ற செய்தல். 4வது சிக்கல்களுக்கு தீர்வு காண செய்தல். 5வது இயற்கையோடு இணைந்து வாழச் செய்தல். இதுதான் என்ன அப்படின்னா பண்பாட்டு கல்வியோட பயன்கள். ஒவ்வொன்றா பார்த்துடலாம். வாழ்வின் உறுதி பொருட்களை அறிய செய்தல். உறுதி பொருட்கள் அப்படின்னா என்னது, அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 தான் உறுதி பொருள். ஓகேவா? நம்ம வாழ்க்கையோட உறுதியான பொருட்கள் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4 பத்தின இந்த 4 அறவாழ்வுக்கான இந்த உறுதி பொருட்களை அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அது நமக்கான ஒரு முக்கியமான ஒரு பயனா வந்து இருக்கு. உறுதி பொருட்களை அறிந்து அறவாழ்வு வாழ்வ பண்பாட்டு கல்வி பயன்படுகிறது.
இந்த உறுதி பொருட்களை அறிந்து அறவாழ்வு வாழ பண்பாட்டு கல்வி பயன்படுகிறது. ரெண்டாவது, வாழ்வியல் உண்மைகளை அறிய செய்தல். வாழ்வியல் உண்மைகள்னா என்னது? மற்றவங்கள மதிக்கணும், நம்ம கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது, வாய்மையை கடைபிடிக்கிறது, சகிப்புத்தன்மையா இருக்கணும், விட்டு கொடுக்கணும். இது எல்லாமே வாழ்வியல் உண்மைகள். இதை நமக்கு சொல்லித்தரக்கூடியது பண்பாடு தான் அப்படின்றத சொல்றாங்க. பிறரை மதித்தல், கைமாறு கருதாது உதவுதல், வாய்மையை கடைபிடித்தல், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், இது எல்லாமே பண்பாடு நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் பயனாகவும் இருக்கு. நெக்ஸ்ட், சரியான நெறிமுறைகளை பின்பற்ற செய்தல். எது சரி எது தவறு என ஆராய்ந்து முடிவெடுக்கிறதுக்கு இந்த பண்பாட்டு கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அதுல எது சரிகளுக்கு தீர்வு காண செய்தல். ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து தீர்வு காண்றது. இந்த தீர்வு காண்றது அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான இலக்கியமா நமக்கு தீர்வு சொல்லக்கூடியதா இருக்கிறது எது அப்படின்னா திருக்குறள். திருக்குறள்லயே அரசியல், பொருளாதாரம், மருத்துவம் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான செய்திகளுமே எதுல இருக்கும் அப்படின்னா திருக்குறள்ல வந்து இருக்கும். அப்ப சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை நமக்கு சொல்லித்தரக்கூடியது எது அப்படின்னா பண்பாட்டு கல்வி. நெக்ஸ்ட், இயற்கையோடு இணைந்து வாழச் செய்தல். நம் முன்னோர்கள் இயற்கையை தெய்வமாக வழிபட்டனர். இயற்கை உணவு முறை, இயற்கை மருத்துவ முறைகள் கடைபிடித்து நோயின்றி வாழ்ந்தனர். ஓகேவா? நம்மளோட முன்னோர்கள் எதோட இணைந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா இயற்கையோட. இயற்கையவே தெய்வமா வழிபட்டாங்க, இயற்கையே உணவா சாப்பிட்டாங்க, இயற்கையே மருத்துவமா பயன்படுத்தினாங்க. இதனாலதான் ரொம்ப நாள் நோய் இல்லாம வாழ்ந்தாங்க அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ பண்பாட்டு கல்வி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் அப்படின்னு பாக்குறப்ப வாழ்க்கையோட உறுதி பொருள், உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சரியான வழி எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம், என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்குது, இயற்கையோட இணைந்து நம்மளை வாழ செய்யுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த பண்பாட்டு கல்வியோட பயன்கள்ல முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா உறுதித்தன்மை, உண்மை, இயற்கையோடு இருக்கிறது, சரியான நெறி, சிக்கல்களுக்கு தீர்வு காண்றது. ஓகேவா? இது இதோட இயல்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப அனுபவ அறிவு, முழுமை வளர்ச்சி, நடைமுறை வாழ்வுக்கு பயன்படுத்துறது, நிலைப்புத்தன்மை, நெகிழும் தன்மை. நம்ம இயல்புகள் முன்னாடி பார்த்துருக்கோம்ல, இது ரெண்டையுமே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கேட்பாங்க. அதாவது பண்பாட்டு கல்வியோட பயன்கள் இவையெல்லாம்னு கொடுப்பாங்க, இயல்புகள் இவையெல்லாம்னு கொடுப்பாங்க. அதை நோட் பண்ணி படிக்கணும். இதோட இந்த செகண்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் 2 சிம்பிளான கொஸ்டின் வந்து கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஓர் உண்மையை கூற விளைகிறது என கூறியவர் யார்? ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஓர் உண்மையை கூற விளைகிறது என கூறியவர் யார்? ரெண்டாவது கொஸ்டின், எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என கூறியவர் யார்? எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என கூறியவர் யார்? இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.